அருகில் அழைத்து, இலக்கியா, நான் தான் பல மாதங்களாக வெளிநாட்டுல இருக்கேனே. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இந்த குழந்தை பிறந்தது? இது எப்படி சாத்தியம் என்று கேள்விகளை கேட்டார். அவர் அப்படி கேட்ட அந்த நொடியில் என் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. என் தொண்டை வறண்டது. என்ன சொல்வது என்று தெரியாமல் நான் நடுங்கினேன். ஆனால் அந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டி நான் அழுதபடியே அவரிடம் கூறினேன், ஏங்க இப்படி பேசுறீங்க? கடவுளோட அருள் இருந்தா எதுவும் நடக்கும்ல? நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் குழந்தை இல்லையேன்னு தவிச்சோமே, கடவுள் நம்ம கிட்ட கருணை காட்டியிருக்காருங்க. இது நம்ம கஷ்டத்துக்கான பலன். நம்மை மாதிரி ஏங்குறவங்களுக்கு கடவுள் கொடுக்கிற அற்புதம் இது என்று சொல்லிவிட்டு நான் அழுது கொண்டே அவர் மடியில் சாய்ந்து கொண்டேன். அஜய் ஒரு கணம் யோசித்தார். மருத்துவ ரீதியாக அவருக்கு தன் உடல்நிலை பற்றி குறைவாகவே தெரியும் என்பதால் கடவுளின் அற்புதம் என்று நான் சொன்னதை அவர் அப்படியே நம்பினார். தன் மனைவியின் கண்ணீரை பார்த்த அவர் அந்த சந்தேகத்தை அப்போதைக்கு மனதுக்குள்ளேயே புதைத்து கொண்டார். குழந்தையை தன் சொந்த இரத்தமாகவே பாவித்து அணைத்துக் கொண்டார். ஆனால் உண்மையை அறிந்த எனக்குத்தான் ஒவ்வொரு நொடியும் நரக வேதனையாக இருந்தது. அந்த நாட்களில் கிஷோருக்கும் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் பேசி முடிக்கப்பட்டு அவனுக்கும் கல்யாணம் நடந்துவிட்டது. அவனுடைய குடும்ப வாழ்க்கை வேறு பக்கமாக தொடங்கிவிட்டது. அவனுக்கு தன் மூலமாகத்தான் இந்த குழந்தை பிறந்தது என்ற உண்மை கூட தெரியாது. அவனும் தன் பாட்டுக்கு வேறு வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டான். கிஷோர் முற்றிலும் என்னை விட்டு விலகிவிட்டான். இங்கு அஜய்யோ அந்த குழந்தை தன் சொந்த ரத்தம் என்ற பெருமையோடு அதை வளர்த்து வருகிறார். ஆனால் என் நிலைதான் பரிதாபமானது. இவ்வளவு பெரிய ரகசியத்தை என் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொண்டு நான் படும் வேதனை வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. அஜய்க்கு உண்மையைச் சொன்னால் அவர் தாங்க மாட்டார். என் குடும்பம் மொத்தமாக நசுங்கி போய்விடும். கிஷோரிடம் சொல்லலாம் என்றால் அவனுக்குத்தான் ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. அவனுடைய நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை மீண்டும் நான் கெடுக்க விரும்பவில்லை. ஆனால் காலம் யாருமே எதிர்பாராத ஒரு பயங்கரமான உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. கிஷோருக்கு திருமணம் முடிந்து சில ஆண்டுகள் கடந்த பின் அவனுடைய மனைவிக்கும் குழந்தை பிறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்குச் சென்று பரிசோதித்து பார்த்தபோதுதான் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை வெளிப்பட்டது. கிஷோருக்கும் தீவிரமான ஆண்மை குறைபாடு, இன்ஃபர்டிலிட்டி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவனுக்கு இயற்கையாக எப்போதுமே குழந்தை பிறக்கவே வாய்ப்பில்லை என்ற மருத்துவ முடிவு அவனுடைய முகத்தில் அறைந்தது. இந்த செய்தி காது வழியாக என்னை எட்டிய போது என் காலடியில் இருந்த பூமி இரண்டாக பிளந்தது. அப்படியானால் என் கையில் வளரும் இந்த குழந்தை யாருடையது? அஜய்க்கும் குழந்தை பிறக்காது, கிஷோருக்கும் குழந்தை பிறக்காது. அப்படியானால் நான்